ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 2 மார்ச் 2026. இன்றைய பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், जो निश्चय बुद्धि होगा वो निश्चिंत होगा, उसे किसी भी प्रकार का चिंतन व चिंता नहीं होगी। क्या हुआ, क्यों हुआ, ऐसे नहीं होता तो अच्छा होता, यह भी व्यर्थ चिंतन है. பாபா சொல்லி கொடுக்குறாரு, யாருக்கு நிச்சய புத்தி இருக்குமோ அவர்கள் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் நிச்சய புத்தி இருக்கிற சந்தேகம் இல்லை இல்லையா? அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காதாம். இது ஏன் நடந்தது, எதனால இப்படி நடந்தது, இப்படி நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, எப்படி இப்படி நடந்து போச்சு, இதெல்லாம் கூட பாபா என்ன சொல்றாருன்னா, இவை அனைத்தும் கூட வீணான சிந்தனைகள். ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் பாபா, நாடகத்தில் உறுதித்தன்மை, டிராமாங்கிறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அப்போ எது நடந்தாலும் இது நன்மைக்கு தான், நாடகம் எனக்காக நன்மைக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறங்கிறது பரமாத்மாவினுடைய சிவபாபாவினுடைய மகா வாக்கியம். அப்போ அது பொய் கிடையாது இல்லையா? அதனால் அவங்க கவலையே படமாட்டாங்களாம். ட்ராமாமே ஜோ குச் ஹோகா, நாடகத்தில் எது நடந்தாலும் நன்மைக்கே, நான் பாபா கையை பிடிச்சிட்டு இருக்கிற ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நடக்கிறேன்னும் பொழுது அதில் தவறுதல்கள் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அதனால் அவங்களுக்கு நிச்சய புத்தி உடையவர்களுக்கு இப்படிப்பட்ட வீண் சிந்தனைகள் கூட வராது. நிச்சய புத்தி நிश्चिंत वो कभी व्यर्थ चिंतन नहीं करेगा. நிச்சய புத்தி உடைய கவலையற்றவர்கள் ஒரு பொழுதும் வீணான சிந்தனைகள் செய்ய மாட்டார்கள். सदा स्वचिंतन में रहने वाला स्वस्थिति से परिस्थिति पर विजय प्राप्त कर लेता है. ஆக சதா சுய சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், தன்னை பற்றிய சிந்தனையில் இருக்கிறாங்க, சுயஸ்தித்தியின் ஆதாரத்தில் நான் எப்படிப்பட்ட ஆத்மா, நான் யார் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஸ்வஸ்தித்தியில் இருக்கக்கூடியவர்கள் பரஸ்தித்தியின் மீது, அதாவது வெளிப்புற சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மீது அவர்கள் சகஜமாக வெற்றி அடைகிறார்கள். ஏன்னா ஆத்மாவோட சக்தி இருக்கு, பாபா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஞானம் இருக்கு, அதன் ஆதாரத்தில் அவங்க குஷியாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க எதில் இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாங்க. தோல்விங்கிறது இல்லவே இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பாபா கைட் பண்ணுறாரு. அதனால் எதுவுமே அவங்களுக்கு சேலஞ்சாக தெரியல. ஆனால் இதிலும் ஒரு நன்மை உள்ளது, இதையே நம்ம கிராஸ் பண்ணிடுவோம், பாபா கூட இருக்கிறாரு அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்களாம், எல்லாவற்றிலும் வெற்றி அடைகிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.